இந்த பதிவில் பாருங்க, இன்றைய பதிவில் சுருக்குக என்ற தலைப்புல டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. இங்க பாருங்க, இது 2011, அதுவும் 2011, ரெண்டு கணக்கு பார்ப்போம். இதெல்லாம் கவனிங்க. இங்க பாருங்க, பொதுவா ஒரு ரூட் எப்படி ஸ்கொயர் ஆகுது, ஸ்கொயர் எப்படி ரூட் ஆகுதுன்றது சொல்லிடுறேன். இங்க 9, இந்த 9 ரூட் எடுத்தா 3ன்னு சொல்றேன் இல்லையா, அந்த 3 எப்படி வருது? ரூட் ஆஃப் 9 = 3னா எப்படின்னா, இந்த 9 3 × 3 எழுதலாம். பாருங்க, ரூட்டுக்குள்ள 3 × 7 3 9. அப்ப இது என்ன பண்றான், 3 × 3 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இது சிம்பிள் ஸ்டெப், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வர்றது. இந்த இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. ரூட் ஆஃப் எக்ஸ் = x பவர் ஆஃப், ரூட் ஆஃப் எக்ஸ் = x பவர் ஆஃப். அதாவது ஒரு நம்பருடைய ரூட்டுக்கு பதில் என்ன போடலாம்னா பவர்ல ஆஃப் போடலாம். ஒரு நம்பருக்கு இப்போ ரூட் ஆஃப் பி இருந்துன்னா பி பவர் ஆஃப்னு போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்கொயர் எடுத்துட்டு பவர்ல ஆஃப் போட்டோம்னா 1/2 போட்டா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 3 ஆன்சர் வரும். இது தெரிஞ்சுங்க. அடுத்தது வாங்க இந்த கணக்கை பார்ப்போம். இது பாருங்க, 5√2 + √32 மதிப்பு கேட்குறாங்க. 5√2 + √32 மதிப்பு கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணுறங்க நீங்க பாருங்க, இதெல்லாம் ஆப்ஷன் பார்க்கணும். இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்க 21√2, இங்க 5√2, இங்க 32√2, இங்க 9√2. இதுல ஒரு முழு எண்ணும் ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குது. இந்த முழு எண் வித்தியாசமா இருக்குது. ஆனா ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் தான் வருது, 222 தான் வருது, √2 தான் வருது. அப்ப நம்ம அது போல பிரிக்கணும். இங்க பாருங்க, இந்த கணக்கு எழுதுறோம் பாருங்க. 5√2 + √32 இதான் கொடுத்துருக்காங்க. இதை நாம இந்த ஆப்ஷன்ல வர மாதிரி பிரிக்கணும். என்னன்னா, ஒரு முழு எண்ணும் ரூட்டுக்குள்ள 2 இருக்கிற மாதிரி பிரிச்சிட்டோம்னா இது கரெக்டா இருக்குது. பாருங்க, இதுவும் 5√2 இருக்குது. அப்ப இந்த ரூட் வர மாதிரி இது பிரிக்கணும். வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஸ்டெப் தெரியணும். இங்க பாருங்க, பிரிக்கிறோம் பாருங்க. 5√2 இது என்ன பண்றேன், இந்த ரூட்டுக்குள்ள 32 16 × 2 எழுதுறேன். எழுதலாமா? 16 × 2 32, ரைட்டா? இப்ப என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, 5√2 + இந்த 16 × 2 இது எப்படி எழுதலாம்னா பெருக்கல்ல எழுதலாம். பாருங்க, √16 × √2 இப்படி எழுதலாமா? 2 பெருக்கல் தானே, ரூட்டுக்கிறத பிரிச்சுக்கிறோம். அடுத்தது இங்க பாருங்க, 5√2 + இந்த √16 என்ன இங்க போட்ட மாதிரி நாங்க 16. இப்போ √16 = 4. இந்த ரூட் அப்படியே போட்டுக்கணும். புரியுதா? 4√2. இப்ப சேம் ஆயிடுச்சு, காமனா இருக்கிறதுனால கூட்டிக்க வேண்டியதுதான். இது ஒரு 5√2, இது ஒரு 4√2, இது ஒரு 5√2, அது ஒரு 4√2. கூட்டினா 5 4 9√2. இது என்ன கஷ்டம், உங்களுக்கு ஈஸியா போடலாம். இது மாதிரி கணக்கு வந்தாலும் தப்பு பண்ணாதீங்க. இது மாதிரி புரிஞ்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூட் உள்ள வேல்யூ எடுத்து பிரிச்சு போடுங்க. இப்போ 9√2 இங்க பாருங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது 2011 கேட்ட கேள்வி, ஒரு ஈஸியானது. இது இங்க பாருங்க, அதே போல தேவர் கேட்டுக்காம பாருங்க. இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லை, இதுல பெருக்கல் தான். இங்க பாருங்க, 16³ + 7³ - 23³ மதிப்பு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் தான். கொஸ்டின் பேப்பர் இருக்குதுங்க 2011. இதுல பாத்தீங்கன்னா -7728 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 7028, ஆப்ஷன் சி 7728, ஆப்ஷன் டி -7718. இல்ல நீங்க கேர்ஃபுல்லா போடணும். எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரே நம்பர். தப்புனா கூட தப்பாயிடும். எல்லாம் 7728, 7028, 7728, 7718 இதை போடுவோம்பாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த 16³ + 7³ ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. இந்த 16³ பண்ணணும். அடுத்தது 7³ பண்ணி கூட்டிக்கணும். கூட்டி அதனோட 23³ பண்ணி கழிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு அட்டவரி பெருக்கல் தான். அட்டவரி பெருக்கல் தெரிஞ்சா அதை போட்டுடலாம். இங்க பாருங்க, 16³ போடுங்க. முதல்ல கியூப்னா என்னன்னா, இங்க பாருங்க, 16³ இந்த 16 3 தடவை எழுதணும். 16 × 16 × 16 இதுதான் 16³. 16 ஸ்கொயர்னா 16 × 16. இது தலையில என்ன இருக்குதோ, ஒரு நம்பரின் தலையில என்ன ஆகுதோ அந்த நம்பரை அத்தனை தடவை பெருக்கணும்.
இப்போ 16 தலையில 10 இருந்ததுன்னா இந்த 16 10 இருக்கணும். மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதை அவங்க புரிஞ்சுங்க. அதனால 16 கியூப்னா 16 × 16 × 16. இப்போ பெருக்குவாங்க. முதல்ல 16 × 16 பெருக்குங்க. பாருங்க 16 × 16 பெருக்குனா இப்போ சாதா பெருக்கல் தான். 6 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 6 3 9. அடுத்தது 6 1 6 4 1 1. ஓகேங்களா? இப்போ கூட்டுங்க. 6 9 6 கரெக்டாக போடணும். 9 6 15க்கு 5 மீதி 1 1 1 2 256 ஆச்சா? 2 தடவை பெருக்கிட்டோம். கியூ பண்றதுனால இன்னொரு தடவை பெருக்குங்க. இன்னொரு தடவை 256 16 பெருக்குனீங்கன்னா என்ன இருக்கு? இப்போ பெருக்குங்க. 6 6 36க்கு 6 மீதி 3 5 6 30 30 3 33க்கு 3 மீதி 3 7 6 12 12 3 15. அடுத்தது இங்க பாருங்க ரெண்டாவது ஸ்தானம். 6 1 6 I1 5 2 1 2. கூட்டுங்க. 6 6 3 9 5 5 10க்கு 0 மீதி 1 2 1 3 3 1 4 4096. இப்ப 16 கியூப் வந்து எழுதுங்க. 4096 4096 பிளஸ் அடுத்தது 7 கியூப் எழுதுங்க. இங்க பாருங்க. அதே மாதிரி 7 கியூப்னா 7 கியூப் ஈக்குவல் டு 7 × 7 × 7. ஓகேங்களா? அப்ப பெருக்குங்க. 7 49 2 பெருக்குனா 49. 7 × 7 49 × 7 இது பெருக்குனீங்கன்னா 7 வாய்ப்பாடு 10 7 9 என்னது 8 56 9 63 63க்கு 3 மீதி 6 4 28 4 28 28 6 34 343. இது எழுதிங்க. பிளஸ் 343. அடுத்து என்ன ஆகுது? மைனஸ் வந்து 23 கியூப் இருக்குது. அப்படியே பெருக்கி 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 எழுதிக்கணும். அப்ப 23 கியூப்னா இங்க பாருங்க 23 கியூப் ஈக்குவல் டு 23 × 23 × 23. அந்த 23 3 தடவை பெருக்கணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 2 தடவை பெருக்குங்க. 23 × 23 வரும். இங்க பாருங்க 3 9 2 6 3 2 6 2 2 4. அவ்வளவுதான். 23 3 9 2 6 3 6 கீழே 2 4. ஃபர்ஸ்ட் பெருக்கி போட்டுங்க. கூட்டுங்க. 9 6 6 12க்கு 2 மீதி 1 4 1 5 529 ஆகுதா? 2 23 பெருக்குனா 529. அப்போ அது கூட இந்த 23 பெருக்குங்க. 529 கூட இந்த 23 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வருது? இங்க 3 வாய்ப்பாடு 9 3 27க்கு 7 மீதி 2 2 3 6 6 2 8 I3 15 போட்டாச்சா? அடுத்து இங்க பாருங்க ரெண்டாவது ஸ்தானம். 9 2 18க்கு 8 மீதி 1 2 2 4 4 1 5 மீதி என்ன ஆகுது? I2 10. இப்படி போடணும். இப்படி போட்டு போயிட்டோம்னா இங்க என்ன ஆகுது? 7 8 8 16க்கு 6 மீதி 1 5 5 10 1 11க்கு 1 மீதி 1 1 1 2 இங்க 1 12167. இதனுடைய வேல்யூ வந்து 12167. இப்படி போட்டுக்கணும். அதை கியூப் பண்ணி பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சது என்னன்னா 4096 பிளஸ் 343 மைனஸ் 12167. ரெண்டும் கூட்டுங்க. 4096 343 கூட்டுங்க. பாருங்க 4096 அது கூட ஒரு 343 போட்டோம்னா 6 3 9 9 4 13க்கு 3 மீதி 1 3 1 4 4 4439 ஆகுது. இப்போ கடைசியா என்ன வருதுன்னா இங்க பாருங்க 4439 மைனஸ் 12167. அவ்வளவுதாங்க. இதை கைக்குன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா இந்த சின்ன நம்பர் வந்து பிளஸ் 4439 பிளஸ் இங்க 12167 மைனஸ். புரியுதா? அப்ப மைனஸ் எந்த குறி இருக்குதோ எந்த நம்பர்ல இருக்குதோ அந்த குறியை போடணும். இப்ப கைங்க 12167 இங்க
4439 கழிச்சோம்னா 7 9 போகாது. ஏன்னா 7 சின்ன நம்பரு, 9 பெரிய நம்பரு. இங்க வந்து கடை வாங்கினோம்னா 17 9 போச்சுன்னா 9 8 17. அப்ப 8 17 9 8. இங்க ஒண்ணு கடன் கொடுத்துரு இல்லையா, அங்கே இருக்குது 5 இருக்குது. 5ல 3 போச்சுன்னா 2. மீதி என்ன இருக்குது 1. 1ல 4 போகாது. இங்க கடை வாங்கினா 11 4 போச்சுன்னா 7. அவ்வளவுதான் கழித்தல். மீதி ஒண்ணு கடன் கொடுத்துட்டேன் இல்லையா, இங்க என்ன இருக்குது, இங்க ஒண்ணு கடன் கொடுத்துட்டோம்னா இங்க வந்து 1 இருக்குது. இங்க ஒன்னா 11 4 போயிடுச்சுன்னா 7. 7728 தான். 12167ல 4439 கழிச்சோம்னா 7728. குறி மறந்து கூடாது. இங்க பாருங்க, இதுல பெரிய குறியது மைனஸ் குறி வந்து பெரிய குறி 12,000ன்றதுனால அந்த மைனஸ் போடணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா -7728. எங்க பாருங்க, -7728. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இது மாதிரி ஒரு சிம்பிளான கணக்கை நீங்க போட்டு பழகணும். சாதா பெருக்கல் தான், சட்டவரி பெருக்கல். இது வந்து ரூட் வர்றது. இது மாதிரியான கணக்கெல்லாம் நீங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. இது மாதிரி என்னுடைய நீங்க பதிவை பார்த்தாலே ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல வந்து மொத்தம் 25 கணக்கு கேட்கறாங்க. அதுல சிம்பிளா இது மாதிரி தெரிஞ்சாலே நீங்க ஒரு 15 கணக்கு போட்டுடலாம். அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கணக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 20 கணக்கு போடலாம். நல்ல பிரில்லியன்ட்னா 25 கணக்கும் போடலாம். அதனால இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவை வந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த பதிவுல பார்ப்போம்.